ராஜபாளைய முத்தமிழ் சங்கம் தொடர் கருத்துரை ஆய்வரங்கத்தை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றது என்று அனுஷா அம்மையார் அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய கடவுள் வாழ்த்தோடு கூடிய உரையை எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் எப்படி நடந்தேறுகின்றது என்பதை அருமையானதொரு முறையில் விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். மிக்க நன்றி அம்மா அவர்களுக்கு. அடுத்ததாக தலைமை உரையோடு கூடிய பின்னூட்டம் வழங்குவதற்கு பாவலர் பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கின்றார்கள். கந்தனையா அவர்கள், அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள், சமூகி ஐயா அவர்கள் என்று பலரும் குழுமி இருக்கக்கூடிய இத்தளத்தில் இன்றைக்கு திருப்புகழ் குறித்த கருத்துக்களை உரையாற்றுவதற்கு இறைவனுடைய அருள்தான் எனக்கு கிட்டியது. இந்த செவ்வாய்க்கிழமை என்று கூட, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஒத்த ஒரு வாரத்தில் அந்த செவ்வாய்க்கிழமை சிறப்பானது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட எந்த நாளைக்கு துர்காதேவி அவர்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு பரதனுடைய தியாக பண்பு என்று அவங்க அந்த அம்மையார் வர இயலாத காரணத்தினால் இன்றைக்கு திடீர் என்றுதான் இந்த திருப்புகழை குறித்து பேசலாமே என்று அந்த இடத்தை நிறைவு செய்யலாம் என்று முன்வந்திருக்கின்றேன். அவர் பேச வேண்டிய தருணத்தில் வர இயலாத பட்சத்தில் அடியனுக்கு இந்த வாய்ப்பு கிட்டியது. அவ்வகையில் திருப்புகழை குறித்து பல்வேறு செய்திகள், அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ அதாவது அவர் இன்னல் பட்டிருக்கிறாரோ இல்லையோ, பலருக்கும் இன்னலும் கொடுத்தவர் அருணகிரியார். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு யோகம் அருள் எப்படியோ அவருக்கு கிட்டியது பாருங்களே. அவர் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் அந்த தலத்தின் கோபுரத்தின் உச்சியிலிருந்து காத்து அருளினார் என்று படித்தறிந்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஒரு பேரு பாருங்கள். அப்போ ஏதோ ஒரு தவறு நிகழ அந்த தவற்றை சரி செய்வதற்காக இறைவன் நமக்கு அருள் புரிவார் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமானதொரு நிகழ்ச்சி அந்த நிகழ்வு. அவ்வகையில் சும்மா இரு என நீ சொல்ல பொருள் ஒன்றும் அம்மா அறிந்திலம் என்று அன்று உரைத்த எம்மான் அருணகிரிநாதன் அனுபவம் நாயேற்கு கருணை பொழி போரூரா காட்டு என்று திருப்போரூர் சந்நிதி முறையில் சொல்லப்பட்ட ஒரு பாடல். அதை பார்க்கின்ற பொழுது, அந்த வெண்பாவை படிக்கின்ற பொழுது நமக்கே அவர் அருணகிரிநாதருக்கு எப்படியெல்லாம் அருள் புரிந்திருக்கின்றார். சும்மா இரு நீ சொல்வாங்களே, நீ சும்மா இரு சொல்லற என்று சொல்வார்கள், அமைதியாக இரு என்று சொல்வார்களே, அது போன்று அமைதியாக இருந்து தியானித்தாலே இறைவனுடைய திருவருளை பெறலாம். அப்படிப்பட்ட அந்த அருணகிரி, அந்த திருவண்ணாமலை ஆகிய அந்த அருணகிரிநாதனுடைய அருளை பெற்றவர் இவர். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் திருவண்ணாமலை தலம். சுமார் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் அவதரித்தவர் அருணகிரிநாதர். முருகப்பெருமான் மீது தீராத பற்று கொண்டு அவர் அருளி செய்த பாடல்கள் பல. அந்த பாடல்கள் பாடுவதற்கு முதலாக எடுத்து கொடுத்த தொடர், முதல் பாடலே முருகப்பெருமான் எடுத்து கொடுக்க அதை பாட முற்படுகின்றார். திருப்புகழ முதல் பாடல் முக்தை தருபத்தி திருநகை என்று கொடுக்கின்றார் முருகப்பெருமான். அந்த சொல்லை கொடுத்து, அந்த தொடரை கொடுத்து நீ பாடு என்ற உடனேயே அருணகிரிநாதர் பாட முற்பட்டு விட்டார். என்ன ஒரு பேரு பாருங்கள். அந்த அடி எடுத்து கொடுத்த உடனேயே பாட தொடங்கியவர் முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என்ன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரு 30 முவர்க்கத்தரம் அமரரு மடி பேண 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் வச்சத்தோடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழுதோடு கழுதாட திக்கப்பரி அட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்ப உரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடி என முது கூகை கொட்புற்றொழ நட்பற்ற உணரை கொட்புற்றள நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து புடவத்து பொறுவல்ல பெருமாளே 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 என்று இப்படி பாடி முடிக்கின்றார். அது இறைவனுடைய முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த அந்த தொடர் இவரை இப்படி பாடச் செய்தது.
இப்படி பாடியவர் மொத்தம் 16,000 பாடல்களை பாடினார் அருணகிரிநாதர் என்று சொல்லி கேள்வியுற்றிருக்கின்றோம். அதில் நமக்கு கிடைத்தது என்னவோ 1332 பாடல்கள் தான். 1332 பாடல்கள் தான் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன. அந்த பாடல்கள் எல்லாமே, ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு விதமான சிறப்பு பெற்றிருக்கும். இந்த பாடலை பாடினால் உனக்கு வெற்றி கிட்டும், இப்பாடலை பாடினால் உனக்கு மகப்பேறு கிட்டும், இந்த பாடலை பாடினால் எதிரிகள் அழிவார்கள், இந்த பாடலை பாடினால் உனக்கு ஞானம் கிட்டும், உன்னுடைய தடைகள் நீங்கும், சொந்த வீட்டை பெறலாம், கனவு நிறைவேறலாம் என்று பல்வேறு விதமான ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிட்டும் என்பதை எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்கள். அவற்றில் 2 பாடல்களை எடுத்துக்கொண்டு இந்த இடத்தில் உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன். அந்த 2மே திருத்தணி தலத்தை பற்றிய ஒரு பாடலும் சுவாமி மலையாகிய திருவேரகத்தை பற்றிய ஒரு பாடலுமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அவ்வகையில் முதலாவதாக எடுத்துக்கொண்ட அந்த திருத்தணி குறித்த ஒரு திருப்புகழ் பாடல், அதனுடைய சந்தம் அந்த சந்தம் தான் இதற்கு அழகே. திருப்புகழுக்கே சந்தம்தான். எவர் ஒருவர் தமிழை சரியாக கற்று அறிந்து தமிழில் மிகுதியான சொற்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, அற்புதமான பாடல்களை, சந்த பாடல்களை இசைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, அத்தனை பேரும் திருப்புகழை கற்றால் போதுமானது என்று சொல்வார்கள். அந்த வகையில் வரக்கூடிய இந்த சந்தம், இதற்காக அமைக்கப்பட்ட சந்தம் தனத்தனதனத்தம் 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 தனதான என்று வரக்கூடிய அந்த சந்தம் அமைந்த ஒரு பாடல். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம். நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல். நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல். நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாராய். நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறைப்புகழ் உரைக்கும் செயல்தாராய். தனத்தனதனத்தன் தனத்தனதனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனவேரி. தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தம் தனவேரி. தனத்தனதனத்தம் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனவேரி. தடுட்டுடு துடுட்டுண்டெனத்துடி முழக்கும் தளத்துடன் அடக்கும் கொடு சூரர். தடுட்டுடுடுட்டுண்டெனத்துடி முழக்கும் தளத்துடன் அடக்கும் கொடு சூரர். சினத்தையும் உடற்சங்கரித்த மலை சினத்தையும் உடற்சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா. சினத்தையும் உடற்சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா. தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தெண் திருத்தணி இருக்கும் பெருமாளே. தினைக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தெண் திருத்தணி இருக்கும் பெருமாளே. திருத்தணி இருக்கும் பெருமாளே. இந்த பாடல் எதிரிகள் அழிவதற்காகவும் நாம் என்னென்ன வேண்டுகின்றோமோ அந்த வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காகவும் பாடப்பட்ட அற்புதமான ஒரு திருப்புகழ். இதுல சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, அதாவது எவரவரெல்லாம் முருகப்பெருமானுடைய அடியார்களோ, முருகப்பெருமானுடைய அடியார்களை எவரெவரெல்லாம் கோபித்து கொண்டார்களோ அந்த கோபித்து கொண்டவர்கள் சினத்தவர்களை முடிக்கக்கூடியது எது? திருப்புகழாம். சினத்தவர்கள் யார் யார் சினம் கொண்டு அவர்களை கோபிக்கின்றார்களோ கோபிக்கின்றவர்களுடைய முடிக்கும் என்றால் தலைக்கும். அதே நேரத்துல பகைத்தவர் குடிக்கும், எவரவர் பகை கொள்ளுகின்றார்களோ அந்த பகைவர்களுடைய குடிக்கும், குடி என்பது அவர்களுடைய குடும்பத்தினருக்கும். செகுத்தவர் உயிர்க்கும், யார் யாரெல்லாம் அவர்களுடைய உயிரை அவரை கொல்லுகின்றார்களோ, அடியவர்களை கொல்லுகின்றார்களோ அந்த கொண்டவர்களுடைய உயிருக்குமாக, அவர்களை கண்டு உயிர்களுக்கும், யார் யாரெல்லாம் அந்த அடியவர்கள் மீது கோபமாக சிரிக்கின்றார்களோ அந்த சிரிப்பவர்களுக்கும், அவர்களை பழிக்கக்கூடிய தன்மை உடையவர்களுக்கும் இந்த திருப்புகழே நெருப்பாக நின்று அடியோடு அழிக்கும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த 2 தொடர்கள் உணர்த்துகின்றன. சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர்
குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பு என்று அறிவோம் யாம் என்று பாடுகின்றார். நினைத்ததும் அளிக்கும், நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் தரக்கூடியது, மனத்தையும் உருக்கக்கூடிய. திருப்புகழை பாடினால் மனம் உருக உருக பாடினால் எல்லோரும் அதை உருக வைக்காதவரையும் கூட உருக வைப்பது. எப்படி திருவாசகம் திருவாசகத்தை படிக்காதவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, திருவாசகத்திற்கு உருகாதவர்கள் ஒரு வாசகத்திற்கும் உருகார். அந்த மாதிரி உருக்கத்தை தரக்கூடியது இந்த திருப்புகழும் கூட. இந்த திருவாசகம் திருப்புகழ் இரண்டும் தெரிஞ்சா போதும். இரண்டும் அறிந்தால் நம்ம என்ன செய்யலாம், இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள், நம்முடைய மனம் சுத்தமாகும், நம்முடைய உடலும் சுத்தமுறும் என்பதை உணர்த்தக்கூடிய பாடல்கள் இவையெல்லாம். அதனால் மனத்தை உருக்கக்கூடியது. நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல், நாம் மீண்டும் பிறவி எடுக்காமல் இருளாக இருக்கக்கூடிய தாயினுடைய கருவறைக்கு செல்ல முடியாமல் அந்த துயரத்தை அறுக்கக்கூடியது, பிறவாது இருக்கக்கூடிய பேர் நமக்கு கிட்டும். நெருப்பையும் எரிக்கும், நெருப்பையும் எரிக்கக்கூடியது, பொறுப்பையும் இடிக்கும். பொறுப்புன்னா மலையை மிடிக்கக்கூடிய நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய். நெருப்பை, அதாவது நமக்கு வரக்கூடிய துயர்களை எல்லாம் நெருப்பினை போன்று அழிக்கக்கூடிய, அதாவது கருக்குழியில் விழக்கூடிய துயரை அறுப்பது, அனைத்தையும் எரிக்க வல்லதாகிய நெருப்பாக இருந்து எரிப்பதும், மலையையும் இடித்தெறிய வல்லதாகிய எல்லா பொருள்களும் தன்னகத்தை நிறைந்திருக்கக்கூடிய திருப்புகழ். அந்த திருப்புகழை பாடக்கூடிய நற்பணியை எனக்கு தருவாயா என்று கேட்கின்றார். தந்த அருள்வாயாக முருகப்பெருமானே என்று வேண்டுகின்றார் அருணகிரிநாதர். அதுதான் நிறைப்புகழ் உரைக்கும் செயல் தாராய். தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனபேரி. அப்படின்னா அந்த தனத்தன சத்தம் கொடுக்கும் இல்லையா, அந்த பேரிகை முழங்கும் பொழுது எப்படி சத்தம் கொடுக்குமா, தனத்தன என்று ஒலிக்கக்கூடிய அந்த ஒலி, அந்த பேரிகை முழங்கவும், அதே ஒலியோடு உடுக்கைகள் கூட முழங்கும்படியாகவும், அதே நேரத்துல சேனைகள் கொடு சூரர் சினத்தையும் உடற் சங்கு அரித்த மலை முற்றும் சிரித்து எரி கொளுத்தும் கதிர்வேலா. எப்படியா அந்த பேரிகைகள் முழங்கவும், அதே நேரத்துல அதே ஒலியோடு உடுக்கைகள் முழங்கும் விதத்திலும் சேனைகளோடு போருக்கு அணிவகுத்து வந்திருக்கின்றவர்கள் யார் யார் வந்தவர்கள்லாம் கொடிய குணமுடைய, கொடிய செயல்களை செய்யக்கூடிய சூரன் போன்ற அசுரர்களுடைய கோபத்தையும் எரித்தது. அதே நேரத்துல அறுத்து எறிந்து, அவரால் அறுத்து எறியப்பட்டதாகிய பிண மலைகள் எல்லாமே அவரால் புன்னகை, முருகப்பெருமான் ஒரே ஒரு புன்னகை புரிந்து, அந்த புன்னகை புரிந்தே அதிலிருந்து எழுந்ததாகிய அனல் பொறி, அந்த தீப்பொறி, அந்த தீப்பொறியினாலேயே எரித்து சாம்பல் ஆக்கிய படை எதுன்னா அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒளிமிக்க அந்த வேற்படை தான். அப்படிப்பட்ட வேற்படை உள்ள வீரனே முருகப்பெருமானே என்று கூறி கடைசியில் தொடர் பாருங்க. திணைக்கிரி குரப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளே. அந்த குரப்பெண்ணை அணைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் திணைகிரி என்று, கிரின்னா மலை, திணை விளைவிக்கப்படக்கூடிய, திணை நெல் விளைவிக்கப்படுவதாகிய மலைப்பகுதியிலிருந்து வாழ்ந்தவள், மலைப்பகுதிக்கு உரியவளாகிய வள்ளியாகிய குரப்பெண், அவளை தன்னோடு சேர்த்திருக்கக்கூடிய இறைவன் முருகப்பெருமானாகி திருத்தணியில் வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான். அந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய பெருமாளே என்று விழித்து, எனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ திருப்புகழை அன்றாடம் நிறைந்த பயனை தரக்கூடியதாகிய நிறைந்த சிறந்த பெயர்களை எல்லாம் புகழையெல்லாம் எனக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அந்த திருப்புகழை பாடக்கூடிய நற்பணியை எனக்கு தர வேண்டும். நற்பணியை தந்து அந்த பயனை நான் பெற வேண்டும் என்று வேண்டுகின்றார் அருணகிரிநாதர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல்தான் இங்கு இந்த சந்தத்தில் தனத்தன தனத்தன் தனத்தன தனத்தம் தனத்தன தனத்தம் தனதான என்று சொல்லக்கூடிய அந்த சந்தத்தோடு அமைந்திருக்கக்கூடிய சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக என்று தொடங்கக்கூடிய இந்த பாடல். அப்படிப்பட்ட திருப்புகளை பாடினால் நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள், பகையாளிகள் இருக்க மாட்டார்கள். நாம் என்ன எண்ணுகின்றோமோ உள்ளத்தில் அந்த எண்ணிய எண்ணம் நிறைவேறும் என்று கூறுகின்றார்கள் இந்த பாடலை பாடினார். அடுத்ததாக மற்றொரு சுவாமி மலையில் இருந்து பாடிய சுவாமி மலை நாதனை முருகப்பெருமானை திருவேரகமாகிய அந்த சுவாமி மலை முருகப்பெருமானை வணங்கி பாடிய பாடல். தனதனதான தனதனதானதத்த 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 தனதான என்று அந்த சந்தத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்.
சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, சடக சடமூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ, சடக சடமூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ, கருணை புரியாதிருப்பதென குறை வேளை செப்பு கையிலை மலைநாதர் பெற்ற குமரோனே, கருணை புரியாதிருப்பதென குறையிலே என குறை வேளை செப்பு கையிலை மலைநாதர் பெற்ற குமரோனே, கடகபுய மீதி ரத்ன மணியணி பொன்மாலை செச்சை கமழு மணமார்கடப்பம் அணிவோனே, தருணமிதையாமிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகைமை சிவஞானமுத்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா, அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே, அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே, தருணமிதையாமிகுத்த கணமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகைமை சிவஞானமுத்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா, உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா, உதவி புரிய வேணுனைத்த வடிவேலா என்று வரக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகழ். இந்த பாடல்ல சரண கமலாலயம், சரணம் என்பது இறைவனுடைய திருவடிகள், கமலாலயம் என்பது தாமரை போன்ற திருவடிகள். இறைவனுடைய அந்த கமலமாகிய ஆலயம் என்று சொல்லும்போது இறைவனுடைய திருவடிகளே ஒரு ஆலயம் தான். அப்படி அவனுடைய திருவடிகளை சொல்லுகின்ற பொழுது அவனுடைய ஆலயம் சரண கமல ஆலயம், தாமரை போன்ற அவனுடைய திருவடிகளில் அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாதவனாக இருக்கின்றேன். நான் எப்படி இருக்கிறேன், ஒரு அரை நிமிஷம் கூட உன்னை பற்றி சிந்திக்காமல் அரை நிமிட நேர அளவுக்காவது நான் என்ன செய்வேன், தவநிலையில் தியானத்தில் வைத்திட முடியாத ஒரு எண்ணம் கொண்டவனாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட அந்த அரை நிமிடத்திற்கு கூட என்னுடைய கண்களை மூடிக்கொண்டு உன்னை தியானிக்க வேண்டும். அதை கூட செய்யாத சடக சட மூட மட்டி தன்னை சொல்லுகின்ற பொழுது அருணகிரிநாதர் எப்படி சொல்றார் பாருங்களேன். சடகம் என்பது பொய்யாகிய அந்த குற்றமும், ஜடமாக இருக்கக்கூடிய நிலையும், மூடனாக இருக்கக்கூடிய மட்டின்னு சொல்றார். மூடனும் மட்டியுமாக இருக்கக்கூடிய நான் பவ வினையிலே சனித்தவன். பவம் என்பது பிறப்பு. இந்த நான் பிறப்பதே தொழிலாக கொண்டு பிறந்து இறந்து அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் பிறப்பதே தொழிலாக கொண்டு பிறந்திருக்கக்கூடிய நான், ஜனித்தவனாகிய நான், தமியன் என்று சொல்லும் போது தன்னன் தனியனாகிய நான் மிடியால் மயக்கம் உருவேனோ. மிடியால் மயக்கம் உருவேனோ என்று சொன்னால், மிடி என்ன வறுமை, வறுமையால் அந்த வறுமை என்று சொல்லக்கூடிய அந்த வறுமையால் நான் மயக்கம் உருவேனோ, வறுமையாகிய அந்த கொடிய துயரை கொண்டு மயக்கத்தை அடைவேனோ என்று கூறுகின்றார். கருணை புரியாதிருப்பது என குறை, என் மீது கருணை புரியாமல் இருக்கின்றாய், உனக்கு என்ன குறை வந்தது, உனக்கு என்ன குறை, எனக்கு ஏன் கருணை புரியாமல் இருக்கின்றாய் என்று கேட்கின்றார் முருகனிடம். எனக்கு ஏன் கருணை புரியாமல் இருக்கின்ற, என்ன குறையை கண்டு என்னிடத்தில் என்ன குறையை கண்டு நீ கருணை புரியாதிருக்கின்றாய், இப்பொழுதே எனக்கு சொல் என்று கேட்கின்றார். இவ்வேளை செப்பு, இந்த வேளையிலே எனக்கு சொல்லி அருள், கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே இப்பொழுதே எனக்கு சொல் என்று கூறுகின்றார். கருணை புரியாதிருப்பது என குறை, இவ்வேளை செப்பு கைலைமலை நாதர் பெற்ற குமரோனே.
கைலை மலை நாதராகிய சிவபெருமான் பெற்றெடுத்த குமரக்கடவுளே, நீ இந்த நேரத்துல எனக்கு எடுத்து எம்பு. என்ன காரணத்தினால்? வறுமையினால் பல துயரங்களை அடைந்து கொண்டிருக்கின்றேன். என் மீது ஏன் கருணை காட்டாதிருக்கின்றாய், முகம் பாராதிருக்கின்றாய் என்று கேட்கின்றார் இந்த இடத்துல அருணகிரிநாதர். கடகபுய மீதி ரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கடகம் அணிந்திருக்கின்றார். முருகப்பெருமான் தன்னுடைய கையில் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணம் கடகம் அணிந்திருக்கக்கூடிய புஜம், அந்த புஜத்தில் ரத்ன ஆபரணத்தை, அந்த புயங்கள் தோளின் மீது ரத்ன ஆபரணங்களும் தங்க மாலை பொன் மாலைகளும், செச்சை என்றால் வெச்சிப்பூ மாலையும் அணிந்திருக்கு. ஏன்னா குமரக்கடவுள்ளையா, குன்றுதோர் ஆடக்கூடிய குமரன், குன்றுதோறும் எழுந்தரில் இருக்கக்கூடிய குமரக்கடவுள், அவன் வெச்சி மாலை புனிந்திருக்கக்கூடியவன். அந்த வெச்சி மாலை தான் செச்சை என்பது. அந்த வெச்சி பூ மாலை வாசம் நிறைந்த அந்த பூ மாலை அணிந்திருக்கக்கூடியது மட்டுமல்லாமல் கமழும் மனம் ஆர் கடப்பம், கமழும் மனம் கமழக்கூடிய, நிறைந்த மனம் கமழக்கூடிய, நிறைந்த மனம் கமழக்கூடிய கடம்ப மாலையும் கூட அணிந்திருக்கின்றான். அந்த கடம்ப மாலையும் அணிந்திருக்கின்றவனே, அணிவோனே, தருணம் இதை யாம் மிகுத்த கனம் அது ஒரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு. தருணம் இதை, இப்படிப்பட்ட இந்த தருணம் இது எப்படி தக்க சமயம் இதுதான் ஐயனே, தருணம் இது ஐயா மிகுத்த கணம். தருணம் இது ஐயா என்பது தருணம் இது ஐயான்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. தருணம் இது, இந்த தருணம் தான் சரியான தருணம் ஐயா. அதாவது மிகுத்த கணம். இந்த இடத்துல கணம் என்ற சொல்லானது மிகுதியான பெருமை என்ற பொருளை தரும். மிகுத்த கணம் அது ஒரு நீள் சௌக்கியம் என்று சொன்னால் மிக்க பெருமையை தரக்கூடிய நீள் சௌக்கியம், நீண்ட சுகம், நீடித்த சுகம். சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு, சகல செல்வங்களையும், சகலவிதமான செல்வம், எல்லா விதமான செல்வம். யோகம் என்றால் அதிர்ஷ்டம். மிக்க பெருவாழ்வு, மிகுதியான மிகச்சிறந்த நிறைந்த பெருவாழ்வு. தகைமை என்று சொன்னால் தகுதி என்ற பொருளை தருவது, நல்ல மதிப்பை என்று நன்மதிப்பு என்ற பொருளை தரக்கூடியது. சிவஞானம், முக்தி, பரகதி, இந்த மூன்று தருணம். சிவஞானம், முக்தியாகிய மேலான பரகதியாகிய அந்த மேலான கதி, இவை அனைத்தையும் நீ கொடுத்து, பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும். நெய்த்த வடிவேலா என்று சொன்னால் பளபளவென்று கூர்மையும் பளபளப்பும் நிறைந்திருக்கக்கூடிய வடிவேலை தன்னுடைய ஏந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானே, வடிவேலனே என்று அழைத்து, அருணதள பாத பத்மம் அது நிதமுமே துதிக்க. அருணதள பாத பத்மம் அது, அந்த அவனுடைய பத்ம பாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அருணம் என்று சொன்னால் சிவந்த என்று பொருள். நல்ல நிறைந்த, அதாவது கருமையான சிவந்த என்று, கருஞ்சிவப்புன்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி. அந்த தளம் என்று சொன்னால் இதழ் என்று பொருள். அந்த அருமையான இதழ்களை கொண்டதாகிய பத்மம், செந்தாமரை மலர்ன்னு சொல்லும் இல்லையா, அதைத்தான் இங்க சொல்றார். செந்தாமரை மலரை ஒத்த செந்தாமரை இதழ்கள் சிவப்பாக இருக்கும் இல்லையா, கருஞ்சிவப்பு மாதிரி தெரியும். அந்த மாதிரி சிவந்த பாத பத்மமாகிய பாதங்களை தினமும் நிதமுமே துதிக்க, தினந்தோறும் துதிப்பதற்கு அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரன். எனக்கு தமிழை, நல்ல தமிழ் ஞானத்தை எனக்கு கொடுத்து விட்டாய் மயில் வீரனே என்று கூறி, ஏன்னா முருகப்பெருமானை துதிக்க துதிக்க ஞானம் பெறலாம். அந்த ஞானத்தை கொடுத்தது முருகன் தான் அருணகிரிநாதருக்கு. அந்த ஞானத்தை பெற்ற காரணத்தினால்தான் இவ்வாறு சொல்லுகின்றார். ஏன்னா அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தவன் அவன், மிகுதியான ஞானத்தை எனக்கு கொடுத்தவன் அந்த முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த ஞானத்தால் தான் இந்த திருப்புகளை நான் பாட முற்பட்டேன் என்று கூறுகின்றார். அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது உதித்த அழக திருவேரகத்தின் முருகன். அது என்ன சொல்றார் பாருங்களேன். அதிசய கோலங்கள் பல நிறைந்திருக்கக்கூடிய பழனிமலை மீது உதித்தவனாகிய தோன்றிய அழகனே, திருவேரகத்தின் முருகோனே. திருவேரகத்திலும் அந்த பழனிமலையில் வீற்றிருக்கக்கூடிய அதே முருகப்பெருமான் தான் திருவேரகமாகிய சுவாமி மலையிலும் கூட வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானே எனக்கு என்ன செய்திருக்கின்றார்? தமிழ் ஞானத்தை, தமிழை எனக்கு தந்திருக்கின்றார். அந்த தமிழால் இந்த திருப்புகழை நான் பாடியிருக்கின்றேன் என்ற வகையில இந்த திருவேரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுவாமி மலை முருகப்பெருமானை வணங்கி பாடிய இந்த திருப்புகழும் மிக மிக அருமையானது. திருப்புகழை பாடி இறைவனுடைய புகழை எல்லாம் நாம் பாடி திருப்புகழ் பாடல்களால் அறிந்து கொண்டு
நாம் அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம் என்று கூறி இதுகாரும் செவிமடுத்த சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா.